கண்டிப்பாக இந்த மினாக்சிடில் நம்ம ஸ்கேல்பில் இந்த ப்ராடக்ட்ஸோட ஒர்க் சீரம் வந்து சப்போர்ட்டிவ் ப்ராடக்ட். அந்த பாலியாரை வந்து சர்ச் பண்ணதில் மினிமலிஸ்ட்டில் வந்து இதில் வந்து ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு ரிசல்ட் வந்திருக்கு. சில பேருக்கு ஒன் ரிசல்ட்லாம் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணேன், எனக்கு இது மூலியம் தான் யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு இதனால க்ரோத் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து யார் ட்ராவல் தான் அதுக்காக வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதை பற்றின. உங்களுக்கு ஹேர் ஃபால் இஷ்யூ இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான், மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேர் ஃபால் இஸ் அ யூனிவர்சல் ப்ராப்ளம். அது இப்போ எல்லாருக்குமே வந்துடுச்சு. ரீசன் நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்மளோட ஸ்ட்ரெஸ், ஒர்க் பேலன்ஸ், ஒர்க் ப்ரெஷர், அப்புறம் தூக்கம், இதெல்லாமே வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணுறதில்ல. ஸோ இந்த சில ரீசனுக்காக தான் வந்து ஹேர் ஃபால் வருது. சில பேருக்கு வந்து ஜெனட்டிக்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ஹேர் ஃபால்க்கான ரீசன்ஸ். ஜென்ஸாக இருக்கட்டும், லேடிஸாக இருக்கட்டும், ஹேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எனக்குமே ரீசெண்டாக ஒரு ஃபியூ இயர்ஸாக ஹேர் ஃபால் இஷ்யூ வந்துடுச்சு. மேஜராக வந்து எனக்கு ஃப்ரண்டலில் ப்ளஸ் க்ரௌனில் வந்து தின் ஆகிடுச்சு. நான் நிறைய வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ரிசல்ட்டாக தெரியல. பட் ஃபைனலாக நான் ஒரு விஷயம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த 4 ப்ராடக்ட்ஸை நல்ல ரிவ்யூஸ் இருந்தது. ஏன் நான் வந்து ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணாமல் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா, ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் வந்து ஃபைனல் சொல்யூஷன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபால் ஆன ஹேர், தின்னான பிளேசஸில் ஹேர் ரீக்ரோத் பண்ண வைக்க முடியுமா அப்படின்றத நான் செக் பண்ணேன். ஸோ நான் செக் பண்ணும்போது மினாக்சிடில் அதுக்கு ஒரு பெரிய கேம் ப்ளே பண்ணுது. ஸோ அது இல்லாமல் ஹேர் க்ரோத் சீரம், சப்ளிமெண்ட் அண்ட் டெர்மாரோல். ஸோ இந்த 4 ப்ராடக்ட்ஸுமே நான் ஆன்லைனில் சர்ச் பண்ணி இதை பற்றின ரிவ்யூஸ் எல்லாமே நான் வந்து செக் பண்ணி நான் பார்த்து பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் தான் இது எல்லாமே. நிறைய பேர் வந்து இப்போ ரீசெண்டாக வீடியோஸ்லாம் போடுறாங்க. அவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஹேர் வந்து அவங்களுக்கு பால்ட் ஸ்பாட்ஸில் வந்து ஹேரே இல்லாமல் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நான் ஹேர் க்ரோத் பண்ண வச்சேன் அப்படின்னு சொல்லி டேரெக்டாக ரிசல்ட்டை போடுறாங்க. பட் நான் ரிசல்ட்டை போடாமல் நான் யூஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடியே இதில் தான் யூஸ் பண்ண போகிறேன், இது மூலியமாக எனக்கு ஹேர் க்ரோத் வந்துடுச்சு அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸ் நான் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றத ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸை பற்றி வீடியோ போடுறேன். ஸோ இந்த மினாக்சிடில், இந்த மினிமலிஸ்ட் சீரம், ஃபாலி ஹேர் சப்ளிமெண்ட், மேன் மேட்டர்ஸ், டெர்மாரோல், இது எல்லாமே அடுத்த ஒரு வருஷம் நான் கன்சிஸ்டன்சியாக யூஸ் பண்ண போகிறேன். இந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் ஃபாலோ ஆன ஹேரை ரீக்ரோ பண்ண வைக்க முடியுமான்றது தான் இந்த டாஸ்கே. ஸோ நான் இதை பர்சனலாக எனக்காக ட்ரை பண்ணுறேன். இன்கேஸ் இது ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னா 2 பெனிஃபிட் இருக்குது. என்னென்னா, ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் அப்படின்றது ஃபைனல் சொல்யூஷன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஓரளவுக்கு டென்சிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் காஸ்ட்டு கம்மியாகும் அண்டு நம்ம எடுக்க வேண்டிய கிராஃப்ட்டும் கம்மியாகிடும். ஸோ நமக்கு நிறைய விஷயம் இதனால பெனிஃபிட் இருக்குது. இன்கேஸ் இது மூலிமா நமக்கு போதுமான ஹேரே வந்துட்டால் நம்ம ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணவே வேண்டாம். ஸோ அந்த ஒரு பெனிஃபிட்டுமே இருக்குது. நான் இதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஹெட்ஷேவ் பண்ணிட்டேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஹேர் இருக்கும்போது யூஸ் பண்ணால் கண்டிப்பாக இந்த மினாக்சிடில், இந்த சீரம் எல்லாமே வந்து ஹேரில் ஸ்டிக்கி ஆகிடும். நம்மளோட ஸ்கேல்ப்பு தான் மெயினாக இந்த ப்ராடக்டை வந்து அப்சர்வ் பண்ணணும். பட் ஹேரில் ஸ்டிக்கி ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்காகவே நான் ஹெட்ஷேவ் பண்ணிட்டேன். ஹெட்ஷேவ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கேல்ப்பில் இந்த ப்ராடக்ட்ஸோட ஒர்க்ஸ்லாம் ஈஸியாக நடக்கும். ஸோ அதுக்காக மட்டும்தான் நான் ஹெட்ஷேவ் பண்ணேன். மினாக்சிடில் மட்டும்தான் மெயின் கோர் ப்ராடக்ட். இந்த மினிமலிஸ்ட் சீரம் வந்து சப்போர்ட்டிவ் ப்ராடக்ட், அண்ட் ஃபாலி ஹேர் சப்ளிமெண்ட்டும் சப்போர்ட்டிவ் ப்ராடக்ட், அண்ட் டெர்மாரோலுமே சப்போர்ட்டிவ் ப்ராடக்ட் தான். பட் நான் நிறைய வந்து சர்ச் பண்ணதில் மினிமலிஸ்ட் வந்து ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் வந்து மெயில் பேட்டர்ன் பால்னஸ்க்கு சப்போர்ட்டாக இருக்குன்ற மாதிரி நிறைய வெப்சைட்டில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த சீரம் சூஸ் பண்ணேன். அண்ட் மாரல்ஸ் வந்து நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஃபார்மகட்டிக்கலி அப்ரூவ் பண்ண ப்ராடக்ட், அண்ட் ஃபாலியாருமே வந்து நமக்கு நல்ல ஒரு ரிவ்யூஸ் நான் பார்த்து தான் வந்து சூஸ் பண்ணேன். இந்த 4 ப்ராடக்ட்டுமே நான் அமேசானில் தான் வாங்கினேன். எல்லாமே நல்ல ரிவ்யூஸ் உள்ள ப்ராடக்ட் அண்ட் நல்ல சேல் ஆன ப்ராடக்ட். நிறைய வந்து ப்ரூவன் ரிசல்ட்டை வந்து இதில் வந்து ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க. நிறைய பேர் குட் ரிவ்யூஸும் கொடுத்துருக்காங்க.
ஆனால் மற்றவங்களுக்கு ஒர்க் ஆன ப்ராடக்ட் நமக்கு ஒர்க் ஆகுமா இல்லையான்னு செக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் தெரியும். ஸோ எல்லாருமே வந்து கன்சிஸ்டன்சியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. மினிமம் 4, 6, 8 மந்த்ஸில் நிறைய பேருக்கு ரிசல்ட் வந்திருக்கு. சில பேருக்கு 1 இயர்க்கு அப்புறமா தான் ரிசல்ட்டே வந்திருக்கு. ஸோ நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா, அடுத்த ஒரு வருஷம் இந்த 4 ப்ராடக்டை யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணி எனக்கு ரிசல்ட் வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே நான் சஜஸ்ட் பண்ண போகிறேன். நான் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு ரிசல்ட்லாம் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணேன், எனக்கு இது மூலிமா தான் வந்து ரிசல்ட் வந்துச்சு நான் சொல்லாமல், யூஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு இதனால க்ரோத் வந்துச்சு, ஹேர் டென்சிட்டி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, பால்டு ஸ்பாட்ஸ்லாம் வந்து கவர் ஆச்சு, ஃபில் ஆச்சு அப்படின்னா, ஸோ உங்களுக்கு நான் சஜஷன் கொடுக்கணும். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கலாம், யூஸ் பண்ணலாம், ஆனஸ்ட்டாக ஒரு ரிவ்யூ பண்ணிருக்காங்க மட்டும்தான் நான் இந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோவே மேக் பண்ணுறேன். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து யாருமே எனக்கு ப்ரொமோஷனுக்காகலாம் கூப்பிடல. இது ப்ரொமோஷன் வீடியோவே கிடையாது. எனக்கு பர்சனலாக நான் வந்து என்னோட ஹேர் ஃபால் இஷ்யூவுக்கு ஒரு கேர் எடுக்கணும்னு நினைக்கும் போது நான் எனக்காக ரிசர்ச் பண்ணி நிறைய சூஸ் பண்ண நிறைய ப்ராடக்ட்ஸை செக் பண்ணி அது மூலிமா நான் எடுத்த ப்ராடக்ட்ஸ் தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஸோ இதை அடுத்த ஒரு வருஷம் நான் யூஸ் பண்ணி என்னோடய ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ண வைக்க முடியுமான்றதை செக் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு வருஷம் நான் ஹேர் கேர் ப்ராடக்ட் எடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக நான் வந்து போட்டது. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் மோட்டோ விளாகிங் மட்டும்தான் மெயின் கண்டென்ட். பட் எனக்கு ஹேர் ஃபால் இஷ்யூ வந்ததுனால இந்த விஷயம் பண்ண போகிறத வந்து உங்களுக்கு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணான்றதுக்காக மட்டும்தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வீடியோ மேக் பண்ணுறேன். அண்ட் இதை பற்றின ரிசல்ட்ஸ், ஃப்யூச்சர் வீடியோஸ் இதெல்லாமே வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ண மட்டும்தான் நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு ஃபீல்டில் வந்து ரீச் ஆகும். அடுத்தடுத்த மோட்டோ விளாகிங் வீடியோமே உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். வித்தின் அ ஃபியூ மந்த்ஸில் வந்து நான் ஒரு ரைடு ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஆல் இந்தியா ரைட். ஸோ அதை பற்றின அப்டேட்ஸ், அதுக்காக நான் வாங்கின ப்ராடக்ட் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டோரி அண்ட் ஒரு ரீல்ஸ் எல்லாமே நான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றியும் ஆல் இந்தியா ரைட் பற்றியும் மட்டும் நான் போட போகிறேன் இதுக்கப்புறம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரிசல்ட் எல்லாமே வந்து நான் 1 இயர்க்கு அப்புறமா தான் போடுவேன்றது வந்து கிடையாது. இன்கேஸ் 1 மந்த்லேயே எனக்கு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால், 3 மந்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால், 6 மந்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால், 8 மந்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால், ஈச் அண்ட் எவ்ரி மந்த் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கான வீடியோ மேக் பண்ணி போடுவேன். அண்ட் 3 மந்த்ஸ் ஒன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான வீடியோ, அண்ட் 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்தால் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ. ரிசல்ட் நான் எந்த மந்த் எடுத்தாலுமே உங்களுக்கு வீடியோ இம்மீடியட்டாக போட்டுருவேன். பட் அன்டில் 1 இயர் வரைக்கும் தான் டைம். ஏன்னா 1 இயர் வரைக்கும் தான் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணலாம், மேக்ஸிமம் வரைக்கும் 1 இயர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. 1 இயர் வரைக்கும் நம்ம கன்சிஸ்டன்சியாக யூஸ் பண்ணி ப்ராடக்ட் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, ஹேர் க்ரோத் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்றத செக் பண்ணலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட் எல்லாமே நான் அமேசானில் தான் வாங்கினேன். அமேசானோட எல்லா லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிறதுக்காகவும் இந்த ப்ராடக்ட் தான் வந்து பெஸ்ட்டு நான் சர்ச் பண்ணி எடுத்ததுனால நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். உங்களுக்கு வேணும், உங்களுக்கு ஹோப் இருக்குது யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்ஸை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க, யூஸ் பண்ணி பாருங்கள். பட் நான் வந்து பர்சனலாக 1 இயர் நான் செக் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த ப்ராடக்டை நான் வந்து சஜஷனே பண்ணுவேன். ஸோ அது வரைக்கும் நான் ரிசல்ட் வர வரைக்கும் நான் இந்த ப்ராடக்டை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு நீங்களும் ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஓகே யூஸ் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுங்கள். நான் அதை வேணாம்னு சொல்ல, பட் நான் சொன்னதுக்காக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு வருஷம் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான், இது ஒர்த்தா ஒர்த் இல்லையா அப்படின்றத ஒரு வருஷம் கழிச்சு பார்ப்போம். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட மெயினான விஷயமே வந்து மோட்டோ விளாகிங், ட்ராவல் தான். ஸோ ட்ராவல் சம்மந்தமாக, மோட்டோ விளாகிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ், நிறைய ரைடுக்கான வீடியோஸ் எல்லாமே ப்ராசஸில் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட ஃபீல்டில் என்னோடய வீடியோ வந்து ரீச் ஆகும். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆனஸ்டான ரிவ்யூ தரேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் ஆல் இந்தியா ரைடுக்கான ஸ்டார்ட் அப் அண்ட் அதுக்கான அப்டேட்ஸ் அண்ட் ஆல்சோ நான் அதுக்காக வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, அதை பற்றின வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். until then, bye from Suri. Audio Jungle.